இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். அன்பு நேயர்களே, கடந்த 2 வாரங்களாக சிங்கிள் பேரண்டிங், அதாவது ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை அவர்களால் மட்டுமே வளர்க்கக்கூடிய குழந்தைகள், தனியாக தாய் தனியாகவும் அல்லது தந்தை தனியாகவும் வளர்க்கக்கூடிய அந்த குழந்தைகளை பற்றி, அவர்களுடைய தேவைகளை பற்றி, அவர்களுடைய உளவியல் சார்ந்த விஷயங்களை பற்றி நிறைய பேசணும். 2 வாரமாக அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த அம்மாக்கள், தனியாக வளர்க்கக்கூடிய அந்த தாய்கள், அம்மாக்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அதனுடைய அந்த சூழ்நிலையை பற்றி நிறைய விவரித்து சொன்னாங்க. எமோஷ்னலாக இருந்தது நிறையா. எங்களுக்கே இந்த ஃப்ளோரே நாங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. நிறைய அவங்களுடைய உண்மையான சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை பார்த்துருக்கிற உங்களுக்கும் நிச்சயமாக ஒரு விதமாக ஒரு 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 பதில் கிடைச்சிருக்கும், ஒரு கேள்விகள் எழும்பியிருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, தொடர்ந்து இன்னும் இந்த 2 வாரங்கள் தொடர்ந்து இருக்கிற வாரங்களையும் இந்த நிகழ்ச்சி தொடர இருக்கிறது, இந்த சிங்கிள் பேரண்டிங். ஆனால் ஒரு சின்ன மாற்றம் என்ன, போன வாரமே நான் உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? அம்மாக்கள் கிடையாது, அப்போ யார் வருவாங்க? குழந்தைகள். எஸ், இன்றைக்கு நம்ம நிலையத்திற்கு அந்த குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. அவர்கள்ட்ட தான் நம்ம பேச போகிறோம். இவங்களோட சேர்ந்து எப்பயும் போல சிரிச்ச முகத்தோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் தரக்கூடிய அற்புதமான நமது பாசமான மருத்துவர் ஷில்பா டெரன்ஸ் அவர்களையும் அன்போடு நாம் வரவேற்போம். வெல்கம் மேடம். இப்போ கடந்த 2 வாரத்தை விட்டுட்டோம், இப்போ பாருங்கள் திருப்பி வந்துட்டாங்க. ஸோ அநேகமாக ஒரு மாதிரி ஃபன்ஃபுல்ட் அண்ட் ப்ளஸ் நிறைய விஷயங்களை உண்மையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம் அன்பு நேயர்களே. இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கடந்த 2 வாரங்களாக இந்த பெற்றோர், அதுவும் அந்த அம்மாக்கள் அவர்கள் என்ன பேசினாங்கன்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? நீங்க என்ன மிஸ் பண்றீங்க அவங்களுடைய வளர்ப்புக்கு, உங்களுடைய பார்ட்டிசிபேஷன்? இப்ப ஒரு பொருள் கேட்டு நம்ம இல்ல இப்ப முடியாது அப்படின்னு சொன்னோம்னா அந்த டைம்ல ரொம்ப கோவம் வரும் உங்களுக்கு. அவர் இல்லைங்கிறது தெரியக்கூடாது. அக்கறையா கேக்குறாங்களா என்னன்னு தெரியாது, ஆனா என் குழந்தை என் கூட இருக்கும்போது அதை அன்வான்டா நான் திங்க் பண்ணேன். நான் அழுகணும் இந்த சொசைட்டிக்காக. ஓ ரைட் ரைட் ரைட். வெளியே இருக்கிறவங்கள பத்தி நான் நினைக்கிறது இல்ல. அவ்வளவுதான். அப்பா, so time spending is not the quantity, it is quality. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். அம்மாக்கள் என்னென்ன பேசினாங்கன்றதை கேட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம குட்டீஸ் என்ன பேச போறாங்க பார்க்கலாமா? ஹாய். ஹாய். என்ன சத்தத்தை காணோம்? ஹாய். ஹாய். சூப்பர், வெரி குட். எல்லாம் எங்க வந்திருக்கீங்க? எங்க வந்திருக்கீங்க தெரியலையா? ஏமா இந்த இடம் உங்களுக்கு தெரியல? என்னது இது? ஸ்டுடியோக்கு வந்திருக்கீங்க. போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் யாருங்க உட்காந்து பேசினாங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? உண்மையா தெரியாதா? இங்க யார் உட்காந்தாங்கன்னு தெரியாதா? கூட்டுற போன் மைக்கு கூடாங்க, பெரியவர்கிட்ட கொடுங்க. யாருங்க உட்காந்து பேசினாங்க? அம்மா. மைக்ல சொல்லுங்க. ஹலோ. ஹலோ. யாருங்க உட்காந்து பேசினாங்க? மைக் எப்படி? யாருங்க உட்காந்து பேசினாங்க? மைக். போதண்டா, ஏற்கனவே பல பேர் என்னை வச்சு செய்யறானுங்க நிகழ்ச்சியில. இதுல நீயுமா? எந்த கிளாஸ் படிக்கிற? உன் பேர் சொல்லு. உன் பேரை சொல்லு. பிரணேஸ்வரன். நீ தான் அந்த பிரணேஷா? ராஜா, உங்க அம்மா உன்னை எப்படி சொல்லிட்டு போனாங்க தெரியுமா என்கிட்ட? என் பையன் அப்படி. நீ என்னடானா என்ன கிண்டல் பண்ற நீ? சரி, நீ எந்த கிளாஸ் படிக்கிற? யூகேஜி 1வது. மக்களே, இதுக்கு எனக்கு எந்த பொறுப்பு இல்லை. யூகேஜினா 1வது. ஐயோ, இந்த எபிசோட இவனை வச்சு நான் எப்படி முடிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. சரி ராஜா, நீ யூகேஜியா 1வதா? யூகேஜி இ. வெரி குட், சூப்பர். நல்ல பிள்ளை. எல்லாம் நல்லா இருக்குல்ல? ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, அழகா இருக்குடா. போகும்போது கழட்டி கொடுத்துட்டு போ, அடுத்த எபிசோடுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நல்ல பிள்ளை. நீ சொல்லுங்கண்ணே, உங்க பேர் சொல்லுங்க. நிதர்ஷனா. அக்காவா நீ? பாரா. ஓகே, எந்த கிளாஸ் படிக்கிறீங்கண்ணே? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வெரி குட். இவங்களுக்கு கொடுங்க. ஜோஸ்லன். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. உங்க பேரு? ஆராதனா. நீ தான் அந்த ஆராதனாவா? தி லிட்டில் பிரின்சஸ். உங்க அம்மா அப்படிதான் ஒன்று சொன்னாங்க தெரியுமா? இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, மை லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னாங்க. ஆனால் அப்படித்தான் வந்திருக்கிறேன்.
அப்படியா? என்ன இது காணுமே? க்ரௌன் இல்லையேங்க. அந்த அது கிரவுண்ட இப்பதான் பிச்சு பிச்சு வச்சிருக்கோம். போட்டிருக்காங்க. அது அந்த அப்படியே crown க்ரோ எங்க அம்மா ஆகுது. உடைச்சு வச்சிருக்காங்க. மம்மிட்ட போய் சொல்லு. அங்கிள் கேட்டாரு, லிட்டில் பிரின்சஸ் நீங்களே, பிரின்சஸ்க்கான க்ரௌன் எங்க அப்படின்னு கேட்டாரு சொல்லு. சரியா? ஓகே குட். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அவங்கள்ட்ட கொடுங்க. உங்க பேர் சொல்லுங்க. கேரன். கேரன். நீ தான் அந்த கேரன். சூப்பர், வெரி குட். உங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலா? ஒரே கிளாஸா? பாரா, ஏய் ஜாலி. நீங்க? மிதுனிகா. மிதுனிகா. என்ன ஆச்சு இது ரெண்டு பல்லுக்கு? போலீஸ்ல கேஸ் கொடுத்தலாமா? காணா போச்சு. நைட்டு தூங்கிட்டு இருந்தேன், எந்திரிக்கும் போது இல்லை. அப்படியா? உன் கண்ணு முன்னாடியே விழுந்துருச்சா? என்ன பண்ணாத? பிடுங்கிட்டாங்க. புடிங்க என்ன பண்ணாங்க? ஐயோ, உனக்கு தெரியாதா? உனக்கு அந்த பல்லை கொண்டு போய் நம்ம வீட்டில் போய் குழி தோண்டி பதிச்சு வச்சோம்னா மரம் வரும். அட அப்பா, அவளுக்கு ஒன்று டவுட் வந்துருச்சு. இது நமக்கு தெரியாம போச்சு. எத்தனை பல்லு இது விழுந்துருக்கு? 5. 5 மரம் போச்சு. போ நீ இப்ப எப்ப நாட்டில் மரத்தை வளர்க்கறது? நாம எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? செகண்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட். அதனால தான் 2 பல்லு போயிடுச்சு. நீங்க? மானசா. மானசா. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட். 2 பேரும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிறீங்க. என்ன இது? என்ன அக்கா தங்கச்சியா நீங்க? நீங்க 2 பேரும் என்னன்னு சொல்லியிருக்காங்க? மைக் அக்கா அவள்கிட்ட கொடு. ட்வின்ஸ். ட்வின்ஸ். அதை நானே சொல்றேன், அவ சொல்றது ட்வின்ஸ். நீங்க இல்ல யார் அக்கா யார் தங்கச்சி? இவ அக்கா, நான் தங்கச்சி. ஓ, அக்காக்கு கோட்டு கிடையாது, உனக்கு கோட்டு. டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காகவா? கண்டுபிடிக்கிறதுக்கா? ஓகே குட். நீ எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான். வெரி குட், சூப்பர். முதல்ல உங்களை எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணலாம். மாதா டிவிக்கு இந்த செட்டுக்கு நானும் டாக்டர் மற்றும் இந்த டீம் எல்லாமே சேர்ந்து உங்களை வெல்கம் பண்றோம். செம்ம எனர்ஜியா இருக்கிறீங்க. எல்லாம் சிரிங்க பார்க்கலாம். சிரிங்க ராஜா, சிரிடா. வெக்கமாக்குதா? ஓகே, வெரி குட் வெரி குட். சரி, உங்களுக்கு உங்க வீட்டில் யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எங்க அம்மா பிடிக்கும். எனக்கு எங்க அம்மா பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? எங்க அப்பா இறந்துட்டாங்க. ஓ அப்படியா? அதனால அம்மா பிடிக்குமா? 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆச்சா? சரி சரி. அம்மா நல்லா என்ன செய்வாங்க? அம்மா உனக்கு எனக்கு குளிப்பாட்டுவாங்க, ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் போடுவாங்க, ஷூ போட்டு விடுவாங்க. அவங்க மடியில காலை வச்சு ஷூ போட்டு விடுவாங்க. உட்கார வச்சு மடியில காலை வச்சு போடுவாங்களா? செம்ம இல்ல? ஸ்கூலுக்கு எங்க அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுவாங்க. ஏய், என்ன ஸ்நாக்ஸ்ரா? டேய், ஆப்பிள். சூப்பரே, பரவாயில்லப்பா. ஜங்க் ஃபுட் இல்லாம ஆப்பிள் வைக்கிறாங்க பாருங்க. அப்புறம் போட்டு சாக்ஸ என் காலுக்கு போட்டு விட்டுட்டு ஷூ போட்டு விடுவாங்க. எங்க பாட்டி வந்து லஞ்சு சமைச்சு கொடுப்பாங்க. சூப்பரா, வெரி குட் வெரி குட். எங்க அம்மா பேக் எனக்கு போட்டு கொடுப்பாங்க. லஞ்ச் பேக்கில் எங்க அம்மா தான் வச்சு கொடுப்பாங்க. எங்க அக்கா லஞ்சு செய்யக்கு எங்க அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போவா. வெரி குட் வெரி குட். வேற வேற வீட்டு. அப்படியா? சூப்பர் 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 சூப்பர். வேற என்னெல்லாம் செய்வாங்க அம்மா உனக்கு? ஸ்கூலுக்கு இதெல்லாம் செஞ்சு அது வேற என்ன செய்வாங்க? வண்டியில கூட்டிட்டு போவாங்க. எங்க? எங்க மாமா தான் எங்க வண்டியில கூட்டிட்டு போவாங்க. எங்க அம்மா பின்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். எங்க போவீங்க? ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு. குட், வெரி குட். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யார் வீட்ல ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு யார் வீட்ல ரொம்ப பிடிக்கும்? 2 பேருமே பிடிக்கும். அவருக்கு ஹெல்ப் பண்றாராமா? நீ அவனுக்கு பிடிச்சல, அதனால அவன் அவனுக்கு ஹெல்ப் பண்றான். பா, இப்படி இல்ல ஒரு தம்பி கிடைக்கணும் உனக்கு. 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, வெரி குட், சூப்பர். உங்களுக்கு? எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையுமே எல்லாருக்கும் பிடிக்கும். யாருக்கு பிடிக்கும்? உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா, தாத்தா, அம்மாச்சி. அம்மா, தாத்தா, அம்மாச்சி. ஓகே, எல்லாரையும் பிடிக்கும். ஓகே, வெரி குட். உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அம்மா. ஏன்? ஏன்னா அம்மா தான் எனக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் லஞ்ச் எங்க பாட்டி செய்வாங்க. சரி, இல்லை ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கலாம். அம்மா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். இப்போ ஸ்நாக்ஸ் போடலனாலும் அம்மா பிடிக்கும் தானே? என்ன சொல்லித்தராங்க அம்மா உனக்கு ஏதாவது ஸ்பெஷலா? மேக்ஸ் சொல்லி தருவாங்க. குட், வெரி குட் வெரி குட். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? மாமா. மாமா? ஆஹா, ஏன்? அவர் தான்
எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. அம்மா வாங்கி தர மாட்டாங்களா? வாங்கி கொடுப்பாங்க. ஆ. மாமா என்ன பண்றாங்க? மேக்ஸ்ல நல்லா சொல்லி கொடுப்பாங்க. யார் மாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். உங்களுக்கு யார் பிடிக்கும்? 2 பேத்தையும் பிடிக்கும். யார் 2 பேத்தி? அப்பா அம்மா. அப்பா அம்மா பிடிக்குமா? அம்மா என்ன செய்வாங்க உனக்கு? ஸ்நாக்ஸ் போட்டு கொடுப்பாங்க. எல்லாம் ஸ்நாக்ஸ் போட்டு கொடுப்பாங்க. வெரி குட் வெரி குட். சொல்லி கொடுப்பாங்களா பாடம்லாம்? ஓகே குட். உங்களுக்கு? 2 பேத்தையும் பிடிக்கும். 2 பேருமே பிடிக்குமா? ஓகே. உனக்கும் ஸ்நாக்ஸ் போட்டு கொடுப்பாங்களா? அவளுக்கு போடுற மாதிரியே உனக்கு போடுவாங்களா? நீ தனியா டபக்குன்னு எடுத்து போட்டுக்குவியா? நானும் எடுத்து விடுவேன். நீயே எடுத்து போட்டுக்கோ நீ. ஓகே வெரி குட் சூப்பர். சரி, இப்போ நீங்கள் 2 பேத்தையும் பிடிக்கும் 2 பேத்தையும் பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, சரி அப்பா எங்க? சாமி கிட்ட. சாமி கிட்ட போயிட்டாங்களா? எப்படி போனேன்? என்ன ஆச்சு அவங்களுக்கு? தெரில. உங்களுக்கு தெரியுமா? கொடுங்க. ஃபீவர் வந்து. ஃபீவர் வந்துச்சா? ஃபீவர் நிறைய வந்ததுனால சாமிகிட்ட போயிட்டாங்களா? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஜீசஸ் கிட்ட. ஜீசஸ்கிட்ட போயிட்டாங்களா? ஓகே குட் வெரி குட். ஜீசஸ் இருக்கிறாங்கல்ல, சே சூப்பர். சரி, ஏன் ஏன் இப்போ எப்படி போனாங்க ஜீசஸ்கிட்ட? டோன்ட் நோ. அம்மா சொல்லலையா? சொல்லலை உனக்கு. ஓகே குட். நீங்கள்? ஃபாரின் போயிட்டாங்க. ஃபாரின்ல இருக்காங்க. பார்த்தா பிரின்சஸ்க்குலாம் நிறைய வந்துட்டு இருக்குது போல் இருக்குது. பத்தியா? அங்கேருந்து பேக் பண்ணி அனுப்புகிறாங்களா? ஓ குட் குட். வருவாரா அவங்க டேடி? பார்ப்பீங்களா நீங்கள்? வரலையா? அங்கேயே தான் இருக்கிறாரா? ஓகே குட். வேர் இஸ் யுவர் டேட்? ஜீசஸ் கிட்ட. என்னாச்சு? ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் ஆச்சா? கவனிக்காமல் போயிட்டாரா உடம்ப? ஓகே. எங்க அப்பாக்கு கழுத்து வலியா தலைவலி. ஓகே. தலைவலியும் கழுத்து வலியும். சரி. அதனால சாமிக்கு கிட்ட போயிட்டாரு. ஓகே, சாமிகிட்ட போயிட்டாங்களா? ஓகே குட். ஓகே, நீ சொல்லுக்கண்ணே, என்ன உன்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க அம்மா? கேன்சர். கேன்சர் இருந்துச்சு கழுத்தில், த்ரோட் கேன்சர் மாதிரியா? ஓகே குட். சரி, டாடி நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? டாடிலாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எதாவது நினைக்கிறீங்களா? நினைக்கிறியா? ஏன் அப்படி? டாடி இருந்தால் என்ன நடக்கும்? எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. அம்மா வாங்கி தரது இல்லையா? வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் என்ன? 2 பேருமே வாங்கி கொடுப்பாங்க. 2 பேரும் வாங்கி கொடுப்பாங்க. இருந்தால் நிறைய வாங்கி கொடுப்பாங்க. இப்போ அவர் இல்லை, அந்த இடத்துல அம்மா இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அப்போ ஏன் திருப்பி டாடியை நம்ம மிஸ் பண்ணுறோம்? அம்மா விட அப்பா பாஸ் அப்படி இருக்காது. அப்பா கூட இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவேன். பட் இப்போ அப்பா அம்மா இருக்கிறதுனால அது அந்த இதாக இருக்குது உனக்கு. ஓகேவா? சரி ஓகே ஓகே. நிறைய திங்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ அம்மா செய்கிறது இல்லையா? செய்வாங்க, ஆனால் அது இருந்தாங்கன்னா அதுவும் சேர்ந்து கிடைக்கும். ஆக்சுவலாக பாருங்கள், நம்ம ஆனால் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க இந்த குழந்தைங்க. இந்த இன்னசென்ஸ் இன்னும் போகலை. இல்லை உள்ளுக்குள்ளே அந்த குழந்தைங்க மறைக்கிறாங்களா? கொஞ்சம் வளர்ந்த நிலையில் இருக்க குழந்தைங்க மட்டும் அந்த அந்த ஃபீல் பண்ணுறாங்க. மற்றபடி அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அப்பா அந்த நிலையில் தான் இருக்காங்க. இந்த ஏஜ் ஃபேக்டரா அது இல்லை எப்படி இது? ஸோ புரிதல், காக்னிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2 to 7, 0 to 2 years ஒரு குரூப், இன்னொரு குரூப் 2 to 7 years அப்படி. இவங்க எல்லாம் அந்த குரூப்ல, இந்த கீழே இருக்கிற 4 பேரும் அந்த குரூப்ல தான் இருக்காங்க, ப்ளஸ் அவனும். ஸோ அந்த ஏஜ்ல அவங்களுக்கு என்னன்னா இப்போதான் இது தண்ணி ஆர் அப்பா இல்லை அந்த கான்செப்ட் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. பட் அப்பா இல்லாதனால இதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு கான்செப்ட் இன்னும் அவங்களுக்கு வரல. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் அதை தான் ஞாபகம் வச்சிருக்காங்க. ஸ்நாக்ஸோ சாக்லேட்டோ அந்த மாதிரி விஷயம் தான் ஞாபகம் வச்சிருக்காங்க. பட் ஐ எம் ஷுவர் மேலே. உன் பேர் என்னடா சொல்லமா? ஜோத்ஸ்னா நிதர்ஷனா பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி சொல்லும்போது அவங்க கண்ணில் கண்ணீர் வருது, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. தே ஆர் நாட் ரெடி டு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண அவங்களால முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களோட அடுத்த ஸ்டேஜ் ஏன்னா அவங்க தே ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓ ஃபைன், இவங்க இல்லை அதனால எனக்கு இதெல்லாம் ப்ராபப்ளி கிடைக்காது. ஓ இவங்க இல்லை அதனால ப்ராபப்ளி எனக்கு இந்த மாதிரி விஷயம் ஆகாது, முடியாது. அந்த ஒரு திங்கிங் ஸ்டேஜ் வரும்போது தே ஃபீல். நிதர்ஷனா செல்லமா, நீ டாடியோட உனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னல. இப்போ நீ டிடன்ட் யூ சே நீ அப்பாவோட மிஸ் பண்ணுறேன்னு சொன்னல. அப்பாவோட ரொம்ப க்ளோஸான ஒரு மூமெண்ட் என்ன எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு, நான் இதை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது என்னவா இருக்கும்? அப்பா இறந்து போகும்போது நான் அழும்போது அவங்க காலை பிடிச்சி அழுவேன். அதுதான் என்னால் மறக்க முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உனக்கு. அதை பற்றி நீ யார்கிட்டயாவது அதை பற்றி நீ யார்கிட்டயாவது பேசுனியா, சொன்னியா? அதை பற்றி நீ இது வரைக்கும் யார்கிட்டே சொன்னதே இல்லை. கால் பிடிச்சி அந்த அழுதது தான் உனக்கு லாஸ்ட்டாக ஞாபகம் இருக்குது. அப்பாவோட நீ சந்தோஷமாக நீ ஸ்பெண்ட் பண்ண மூமெண்ட் உனக்கு ஞாபகம் இல்லை இல்லையாடா செல்லமா? ஞாபகப்படுத்தி சொல்லு. நீ ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக உங்கள் அப்பாவோட என்ன ஸ்பெண்ட் பண்ண?
மேபி எங்கேயா வண்டியில் ஒரு ஒன்று ஜாலியாக கூட்டிகிட்டு போயிருக்கலாம், இல்லை பொருள் வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லை உட்காந்துட்டு அவன்கிட்ட பேசியிருக்கலாம். ஏதாவது ஒரு ஜாலியான வாங்கி தந்திருக்கேன். என்னம்மா? திங்ஸ் வாங்கி தந்து ஓகே, வேற ஏதாவது ஒரு இடத்துல நீ உட்கார்ந்து ஏதோ வெளியே போய் ஜாலியா என்ஜாய் பண்ண மூமெண்ட் பத்தி கொஞ்சம் யோசிச்சு சொல்லு எனக்கு. நான் எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, நிதர்ஷன் உன்னை ஹர்ட் பண்றதுக்கு கேட்கலடா செல்லம்மா, சரியா செல்லம்மா? நான் எதுக்கு கேட்டேன்னா, நீ இவ்வளோ வருஷம், எவ்வளோ வயசாச்சு உனக்கு? ஒரு 11 இயர்ஸ் 12 இயர்ஸ் ஆச்சா? இந்த 12 இயர்ஸ் 11 இயர்ஸ்ல உன்னோட டேடியோட எவ்வளோ ஹாப்பி மெமரிஸ் இருந்திருக்கும். பட் உனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு மெமரி, உங்க டேடியோட காலை பிடிச்சி அழுதுறது மட்டும் தான் உனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு லாஸ்ட் ஒரு 1 இயரா, இல்லையா? பட் இந்த லாஸ்ட் 10-11 இயர்ஸோட அவ்வளோ ஹாப்பி மெமரிஸ் எல்லாம் உனக்கு மறந்து போச்சு, ரைட்? நோ செல்லம்மா? ஸோ அப்போ நம்ம அந்த ஹாப்பி மெமரிஸ் பற்றி நம்ம ரொம்ப யோசிச்சோன்னா இந்த சேட் மெமரிஸ் எல்லாம் கீழே போகும். பட் நம்ம சேட் மெமரியை மட்டும் திருப்பி நம்ம யோசிச்சோன்னா சேட் மெமரி மட்டும் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். நோ நிதர்ஷனா? எஸ். ஸோ நீ என்ன பண்ணுற, இன்னைக்கு என்னெல்லாம் ஹாப்பி மெமரிஸ் இருக்கோ நீ குட்டி குட்டி சிட்டில் எழுதி ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறியாமா. ஓகே, அடுத்த வாட்டி உனக்கு சேட மெமரி வரும்போது அந்த பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி ஹாப்பி மெமரியை நீ படிப்பியாமா அப்பாவோட. பண்ணலாமா? ஓகே, ஜார் ஆஃப் டேடிஸ் ஜாய். அந்த பாக்ஸோட பேர் என்ன? ஜார் ஆஃப் டேடிஸ் ஜாய், ரைட்? இன்னைக்கு வீட்டில் போய் அந்த ஒரு பாக்ஸ் எடுத்து அதை எழுதி அதில் ஒட்டி அப்பப்போ உனக்கு எப்போ ஞாபகம் இருக்கும் என்னெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கலாம். உட்காந்து நாங்கள் ஒன்றா வடை சுட்டோம், உட்காந்து நாங்கள் தீபாவளிக்கு பட்டாசு சுட்டோம், வாட் எவர் இட் இஸ், அது எழுதி அதுக்குள்ளே போடுவியாமா. அடுத்த வாட்டி உனக்கு இந்த மாதிரி அப்பாவோட கால் பிடிச்சி இறந்தப்போ நான் அழுதது ஞாபகம் வரும்போது அதுலேருந்து ஒரு சிட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி படிப்பியாமா. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? டன். ஓகே, திஸ் இஸ் த ரீசன். காக்னிஷன்ங்கிறது குழந்தைங்களுக்கு எப்பவுமே நெகட்டிவ் மெமரிஸ் தான் நிறைய இருக்கும். இது வரைக்கும் 1 வருஷம் ஆச்சு அவங்க அப்பா இருந்து, இது வரைக்கும் அவன் அந்த ஒரு விஷயத்தை யார்கிட்ட பேசினதும் இல்லை, டிஸ்கஸ் பண்ணதும் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக குழந்தைங்க வெளியே வரணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம இது ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்தா தே டூ வெரி வெரி வெல். இல்லைனா அவங்க அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, என்ன சொன்னாலும் கோவப்படுறான், என்ன சொன்னாலும் டக்குன்னு சொல்லிடுறேன். நான் அவங்க அம்மா மென்ஷன் பண்ணாங்க ப்ரீவியஸ் எபிசோடில், அந்த ஒரு இரிட்டேஷன் அந்த அப்செட்னஸ்ங்கிறது கோவத்தில் தான் வரும். பட் அது கோவம் இல்லை நிதர்ஷனாக்கு அம்மா மேலே, இல்லையா? அப்பா மிஸ்ஸிங் தான், ரைட் நிதர்ஷனா? இப்போ இந்த ஃபேக்டர், அதாவது இந்த சிச்சுவேஷன், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அப்பா இல்லை அம்மா, இவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? இப்போ வேணா ஒரு கேள்வி கேட்டுட்டு கூட நம்ம வி கேன் கம். கண்ணா, உனக்கு என்ன ஸ்பெஷல் டேலண்ட்? நீ ஏதாவது பாட்டு பாடுறதோ, டிராயிங் ஏதாவது உனக்கு தெரியும் நல்லா? என்ன செய்வ? டிராயிங் நல்லா காம்படிஷன்லாம் கலந்துருக்கியா? நீ தான் நல்லா வரையவில்லை. இப்போ ஸ்கூல்ஸ் நிறைய காம்படிஷன் வச்சுருப்பாங்கல்ல, ஏன் கலந்துக்கல? யாரும் கூப்பிடல, நான் போய் என்ன அப்படின்றியா? இன்னும் அதுக்கான முயற்சி எடுக்கல, பட் எடுக்கலாம்ல. இப்போ நீ நல்லா டிராயிங் வரையோ தானே? இப்போதான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வேற என்ன விஷயங்கள் உனக்கு நல்லா? சப்ஜெக்ட்ல என்ன, எப்படி நீ அகாடமிக் சைடில், அதாவது நீ படிப்பில் எப்படி, என்ன மார்க்ஸோ அந்த நல்லா எப்படி உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி? என்ன கிரேடு? ஏ கிரேடு. சூப்பர், குட். அவள்கிட்ட பாப்பாட்ட கொடுங்க. உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக தெரியும்? டிராயிங். நீயும் டிராயிங் தான். குட். படிப்பில் ஏ கிரேட். ஏ, ஓகே, குட். சொல்லுக்கணும், உனக்கு என்ன தெரியும்? டான்ஸ் ஆடுவியா நீ? நீ டான்ஸரா? நீ கிளாசிக்கல் டான்ஸரா இல்லை என்ன சொல்லுவாங்க, என்னது வெஸ்டர்ன் டான்ஸா? பாருங்க டக்குனு வர மாட்டேங்குது. வெஸ்டர்ன் டான்ஸ் பயங்கரம். நீ பார்த்தாலே தெரியுது உனக்கு வெஸ்டர்னா தான் சூப்பர் ஆடுவேன்னு சொல்லி. சரி, காம்படிஷன்லாம் போயிருக்கியா? எஸ், ஸ்கூல்ல போய் கலந்துருக்க. சரி, ஸ்டடீஸ்ல எப்படி நீ? ஏ கிரேட். குட், வெரி குட். உங்களுக்கு என்ன தெரியும்? டிராயிங். சூப்பர், வெரி குட். ஸ்டடீஸ்லாம்? ஏ கிரேட். குட், வெரி குட். நீங்க? டிராயிங் தான் தெரியும். குட். வெரி. ஸ்டடீஸ்ல? ஏ கிரேட். நல்ல, வெரி குட். நீங்க? டான்ஸ். 2 டான்ஸ் 2 டிராயிங். ஓகே, என்ன? ஏ கிரேட். சூப்பர், வெரி குட். ஓகே, எதுக்காக இது கேட்டேன்னாட்டா, யூஸ்வலி இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு குடும்பம் அப்பா அம்மா இருந்து வளர்க்கிற அந்த குழந்தைகளுடைய வளர்நிலை, அவனுடைய க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும், பொட்டென்ஷியலாக இருக்கும்.
அப்போ அதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகும்போது அவங்களுடைய growth, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸோ இல்லை அவங்க அகடமிக்ஸோட ஏதோ ஒன்று ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு யூஸ்வலாக சொல்லுவாங்க. பட் நம்ம இப்போ கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து இல்லை எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, நான் வந்து நல்லா படிக்கிறேன். சின்ன குழந்தைங்க யாரும் போய் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏ கிரேட் தான். ஓகே குட். அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இதில் வேற ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? ஒருவேளை இவங்க சின்ன வயசுன்றதுனால அந்த இது இருக்கா? ரெண்டு விஷயம் இதில் யோசிக்கணும். ஒரு விஷயங்கிறது எந்த ஏஜில் அவங்க ஃபாதர் இறந்துருக்காங்க ஆர் இல்லை, மேபி ரொம்ப சின்ன வயசில் இருக்கும் போது அவங்களோட ஃபுல் டிபெண்டன்சி மதரோ போகும்போது வேறைய டிஃபர் ஆகும். ரெண்டாவது கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் சடனாக ஒரு ரோல் மாடல் ஃபிகர் மிஸ் ஆகும்போது தான் நமக்கு நிறைய ஒரு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி நமக்கு தெரியுற சான்சஸ் இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்கிற ஒரு இடத்துலயே நிறைய டைம் இட்ஸ் லைக் சிங்கிள் பேரண்ட் தான். ஏன்னா ஒரு பேரண்டிங்கிறது ஒன்று ஊரில் இல்லைன்னா பேரண்டிங்கிறது ஒர்க்கிங் ஆர் வாட் எவர் இட் இஸ். அப்போ அங்கேயும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது ரெண்டு ரீசன்ஸ். ஒன்று ஃபைனான்ஷியல், அவங்களால எப்படி அவ்வளோ ரிசோர்ஸஸ் கொடுக்க முடியுமா இல்லையா. ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன், கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் லாஸ்ட் பேரண்ட்ஸ், ஐதர் ஃபாதர், மெனி டைம்ஸ் ஃபாதர் லூஸ் பண்ணுறவங்க நிறைய நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க, நார்மல் ஸ்கூல்ஸ்லேருந்து ஐ ஹேவ் saw லாட் ஆஃப் பீப்புள் கம்மிங் டவுன். ஸோ ஃபைனான்ஷியலி அவங்களுக்கு அந்த பொட்டென்ஷியல் கிடைக்காம போயிருக்கிற சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ரீசன்ஸ். ரெண்டாவது, மேபி ஃபாதர் வாஸ் எஜுகேட்டட், மதர் வாஸ் நாட் எஜுகேட்டட். அப்போ அந்த மதரோட இல்லிட்ரஸினால ஆர் மதரோட உலகத்தை பற்றி ரொம்ப தெரியாதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி ஆகுதா இல்லையாங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட சப்போர்ட், தட் இஸ் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. மேபி அப்பாவோட அம்மா அப்பா ஒரு தாத்தா பாட்டி ஒரு அங்கிள் ஆண்டி அவங்க எவ்வளோ இன்வால்வ் ஆகுறாங்களோ இன்வால்வ் இல்லை, தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த சைல்ட்ஸ் growth. அண்ட் ஃபோர்த் கம்ஸ் ஸ்கூல். நிறைய டைம் நிறைய ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் இருந்தாலும் சேஞ்ச் ஆகும். ஆல் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ் மேட்டர். நம்ம ஜஸ்ட் அப்பா மட்டும் இல்லை அதனால மட்டுமே காரணமா இருக்காது. ஏன்னா ஆஸ் அ சொசைட்டி, ஆஸ் அன் என்வாயன்மெண்ட் நமக்கும் ஒரு ரோல் இருக்கு. நீங்களும் எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அந்த கிட்டுக்கு. மேபி அவங்க கிளாஸ்மேட்டோ இன்னொரு கிளாஸ்மேட் இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ரோல் ஆஸ் அன் அவுட் சைடு ஒரு பேரண்டாக கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணலாம் சிங்கிள் பேரண்ட்ஸோட கிட்ஸுக்கு. ஸோ அது வந்து இவங்களுக்கு பெரிய மேஜர் ரோல் பண்ணுறதுக்கு மேஜர் ரோல்ங்கிறது கண்டிப்பாக ஒரு மிஸ் பண்ணுவாங்க, ரோல் மாடல் மிஸ் பண்ணுவாங்க. ஒரு டேடோட ஒரு ரோல் மாடல், இஃப் ஹீ இஸ் அ குட் ரோல் மாடல். இப்போ ஒருத்தர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்டிங்கிறது ஆல்கஹாலிக்காக இருந்தாங்க, அவங்க ஒரு பேசிக்காக இருந்தது ஒன்று இல்லாமல் ஒன்றுங்கிறது ஒரு கான்செப்டில் தான் அவங்க பேரண்ட்ஸ் சொன்னனால தட் டிடன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ் அட் ஆல். So there are many families which are like that. But probably இவங்களுக்கு ஒரு ரோல் மாடலிங் மிஸ் பண்ணலாம். எங்கேயா ஒரு இடத்துல எஸ் ஒன் பர்சன் இஸ் மிஸ்ஸிங், பட் வேற ஆட்கள் அதை அவங்க காம்பன்சேட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா இட் வில் நாட் பிளே அ மேஜர் ரோல். அந்த ரோல் தான் இப்போ அம்மா எடுத்துக்கிறாங்க. அம்மா ஆர் அங்கிள் ஆர் ஆண்டி ஆர் ஸ்கூல் ஆர் சொசைட்டி, தாத்தா பாட்டிங்க அந்த மாதிரி. அதனால அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் ரொம்ப தெரியல. பெருசா குழந்தைங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை. குழந்தைங்களுக்கான அந்த ஒரு தேவை ஒருவேளை இந்த ஏஜ் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஸோ அதனால் பேரண்ட்டும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் சில இடங்களில் வந்து நோ சொல்கிற இடத்துல நோ சொல்லணுன்றது நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. இந்த குழந்தைங்கள்கிட்ட அப்படி சொல்கிறதுக்கு எப்படி இது சொல்லலாமா? எந்த நிலையில் அவங்கள வந்து நம்ம ஸோ ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னு எல்லாம் எதுவும் இல்லை. எந்த ஏஜ்லனாலும் யூ கேன் ஸ்டார்ட். அவங்ககிட்ட அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனும் வீட்டு சுச்சுவேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது முடியாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எவ்வளோத்துக்கு நம்ம சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோதான் அவங்க போக தெரியும். நிறைய டைம் என்ன ஆகுனா, ஐயோ ஒரே குழந்தை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பையனை பார்த்தீங்கன்னா சின்ன பையனைன்னு சொல்லி அவங்களுக்கு பெரிய ஏதோ வண்டி ஏதோ 10,000க்கு வாங்கி கொடுத்துருங்க, தேவையில்லை. இட் இஸ் நாட் நெசசரி. பட் என்னது அது அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரி அவன் மிஸ் பண்ணக்கூடாது, கேட்டிருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பொருளை தராங்க. தட் இஸ் நாட் நெசசரி. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனோட நம்ம உட்காந்து நம்ம அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம்னா இட் வுட் ஹவ் பீன் மோர் பெட்டர். ஒரு பொருள்ங்கிறது அந்த டைமோ அந்த இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ண முடியாது. இட் கேன் நாட் டேக் த பிளேஸ். நிறைய டைம் ஈவன் ஆஸ் பேரண்ட்ஸ் வி டூ தட். நான் உன்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் பொருள் தரேன், நான் உன்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு இதை கொடுங்க. ஸோ ஒரு கமாடிட்டியும் ஒரு இமோஷனையும் ஒரு ட்ரஸ்டையும் ஒரு லவ்வையும் கேன் நாட் வே. இட் டசன்ட் கம் டுகெதர். ஸோ கிட்ஸுக்கு ஏஜுங்கிறது ஃபேக்டரே இல்லை. ஆஸ் ஏ கெட் ஓல்டர் அவங்க அதை இமோஷனல் பிளாக்மெயிலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அழுதா கொடுத்துருவாங்க. அழுதா கோவம் வந்தா
அவங்க அப்பா இருந்தால் பண்ணியிருப்பாங்க, ஒரு அம்மா இருந்தால் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொல்லும் போது தென் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். அது அவங்க ஒரு ஆங்கராக ஒரு ரிசார்ட்டை யூஸ் பண்ணுறாங்களே தவிர அது அவங்க ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறதே இல்லை. நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலிட் ரீசன்ஸ் நம்ம கொடுக்கலாம். இல்லைனா அவங்க சொல்கிற மாதிரி ஸ்டாரோ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா we will give you that. பட் நான் உன்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நீ அப்பா மிஸ் பண்ணுற, அதனால நான் வாங்கி தரேன்னு பண்ணக்கூடாது. that is an emotion and this is a commodity. நேயர்களே, இந்த வாரம் குழந்தைகள், அதுவும் யாருன்னா சிங்கிள் பேரண்டிங்கில் வளர்க்கப்படுகிற குழந்தைகள், அம்மாக்களால் வளர்க்கப்படுகிற குழந்தைகளை நம்ம சந்தித்தோம், பேசணும். ரொம்ப யதார்த்தமாக இருக்கிற குழந்தைங்க, இன்னும் அந்த மழலை மாறாத நிலையில் இருக்கிற குழந்தைகள். ஒரு 2 குழந்தைகள் கொஞ்சம் எமோஷ்னலாக அதை உள்வாங்கிக்கிட்டு அந்த ஆப்சன்ஸை தன்னுடைய இன்னொரு ஒரு தந்தையோ அல்லது தாயோ நினைத்து வருந்தக்கூடிய நிலையில் இருக்கிற குழந்தையும் நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்ன விதமான உளவியல் சிக்கல்கள் இருந்தது, அதை எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்படின்றத பற்றி டாக்டர் அழகா அதை வந்து நம்மள்கிட்ட சொன்னாங்க. இப்போ இந்த எபிசோட் இந்த அளவில் இந்த குழந்தைங்களோட மட்டும்தான் நிறைவடையுது. ஆனால் அடுத்த வாரம் இந்த குழந்தைகள் இவர்களுடைய அம்மாக்கள், ஏற்கனவே 2 எபிசோடு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோடு சேர்ந்து இந்த எபிசோடை இறுதியாக நாம் அடுத்த வாரம் முடிக்க போகிறோம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.